வெல்கம் டு KPRD கிச்சன். இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது அதிக ருசியான பருப்பொடி எப்படி செய்கிறதுன்னு. அதற்கு தேவையான பொருட்கள்: சிறிதளவு கருவேப்பிலை, 20 பல் பூண்டு தோலோடு எடுத்து வச்சுருக்கேன், உடைச்ச கடலை 3 ஸ்பூன், 4 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் நெய், பெருங்காயம் சிறிதளவு, அரை ஸ்பூன் மிளகு, 4 ஸ்பூன் பைத்தம்பருப்பு, 4 ஸ்பூன் துவரம்பருப்பு, உளுத்தம்பருப்பு 2 ஸ்பூன், காஞ்ச மிளகாய் 15, உப்பு தேவையான அளவு. பருப்பை எல்லாத்தையுமே லைட்டாக வறுத்துக்கணும், மீடியம் ஃப்ளேமில் வச்சு வறுக்கணும். கடாய் வச்சோடனே கடலைப்பருப்பு போட்டு லைட் ப்ரௌன் கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் வறுத்துக்கணும். அதுக்கப்புறம் துவரம்பருப்பு, அதையும் லைட்டாக வறுத்துக்கணும். அதுக்கப்புறமா உளுத்தம்பருப்பு, அதையும் லைட்டாக வறுத்துக்கணும். அதுக்கப்புறமா உடைச்ச கடலை, இதையும் லைட்டாக வறுத்துக்கணும். அதுக்கப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றி பைத்தம்பருப்பு அது கூட ஆட் பண்ணி லைட்டாக வறுத்துக்கணும். இந்த பருப்பு பொடிக்கான டேஸ்ட்டே இந்த நெய், பைத்தம்பருப்பு, பூண்டு, பூண்டு தோலோடு எடுத்து வச்ச பூண்டை நசுக்கிக்கிட்டு பைத்தம்பருப்பு கொஞ்சம் லைட்டாக வறுத்ததுக்கப்புறமா பூண்டு சேர்த்து வறுத்துக்கணும். அதுக்கப்புறம் காஞ்ச மிளகாய், அதுக்கப்புறம் கருவேப்பிலை லைட்டாக வறுத்ததுக்கப்புறமா அது கூடவே மிளகு, பெருங்காயம் சேர்த்து வறுத்துக்கணும். வறுத்ததெல்லாம் ஒரு தட்டில் கொட்டி ஆற வச்சு இந்த மாதிரி ஒரு பெரிய தட்டில் கொட்டி ஆற விட்டு அதுக்கப்புறமா மிக்ஸி ஜாரில் எல்லாத்தையும் சேர்த்து அது கூட உப்பு சேர்த்து அரைச்சோம்னா ருசியான பருப்பொடி ரெடி. இட்லி, தோசை, சாதம் இது எல்லாத்துக்குமே நெய் இல்லை நல்லெண்ணெய் சேர்த்து சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.